புதிய தலைமுறை எனக்கு ஒரு சிநேகிதியை போன்றவள். பால்ய சிநேகிதி எப்படி இருக்கும்? அப்புறம் காலம் கழிந்த பின்னும் கூட நம்மளுடைய நினைவுகளின் அடுக்குகளில் அப்படியே உறைந்து இருக்கிற, அல்லது மலர்ந்திருக்கிற, சிரித்திருக்கிற, அழுதிருக்கிற, அப்படிப்பட்ட ஒரு நினைவை கொடுக்கக்கூடிய தொலைக்காட்சியாகத்தான் நான் புதிய தலைமுறையை பார்க்கிறேன். நான் எல்லா நேரங்களிலும் புதிய தலைமுறையோடு நான் பயணித்திருக்கிறேன். காலையில் பார்த்திங்கன்னா, நான் 5:45 மணிக்கு ஸ்டுடியோவில் இருப்பேன். காலையில் ஜென் ராம் சாரோடு சேர்ந்து காலைய நிகழ்ச்சிகள் அப்படியே சுட சுட பேப்பரை விவாதிப்போம். அதில் மாற்றுக்கருத்துக்கள் இருக்கும், மாற்றுக்கருத்துக்களை எதிரடி கொடுப்போம். அது ஒரு சுவையான, காலையிலேயே அந்த நாளை அப்படியே விடியலாக கொண்டு வருகிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, மத்தியானம் நண்பேண்டா சீரியல் வரும், தொடர்ச்சியாக வரும் எங்களுக்கு. அது ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தான். அந்தந்த துறையிலே இருக்கக்கூடிய சிறந்தவர்களை அழைத்து வைத்திருக்கக்கூடியவர். அதில் சண்டைகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, மக்களுக்கு பதில் சொல்வது என்ன அப்படின்னு ரொம்ப சுவையாக நான் சொன்ன பார்த்திங்களா, பால்ய சிநேகிதின்னு. அது ஒரு நண்பனாக எனக்குள்ளே இருக்கிற ஒரு தொலைக்காட்சி தான் புதிய தலைமுறை. புதிய தலைமுறை அவார்டுகள் கொடுக்கும்போதெல்லாம் அப்படியே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எப்படி இப்படி ஒரு சாய்ஸ், எப்படி இப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, இவ்வளவு அழகான, இவ்வளவு சமூக உணர்வுகளோடு இருக்கிற மனிதர்களை ஆழ்ந்து அகழ்ந்து கண்டுபிடித்து எடுத்து. ஸோ ஸ்வீட்.